இன்னொன்னு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு தாங்க உரிமை இருக்கு. யாருக்கு ஏன்னு சொல்றேன், தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு தமிழ்நாடு சட்டம் இயற்றி உருவாக்கி இருக்கிற பல்கலைக்கழகங்கள்ல யாரை துணைவேந்தரா நியமிக்கணும்னு யார் முடிவெடுக்கிறது? யூஜிசி எப்படி முடிவெடுக்க முடியும்? யூஜிசி ஏதாவது முடிவெடுக்க முடியுமாங்க? எப்படி இது முதல்ல ஜனநாயகமா? முதல்ல அரசியல் ரீதியா ஜனநாயகமற்றது. முதலமைச்சர் உறுதியா சொல்லியிருக்காரு. அதே வழியில தமிழ்நாட்டில் இருக்க அனைவரும் இந்த டிராப்ட தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும்ன்றாரு முதலமைச்சர். இப்ப இதை மக்கள்கிட்ட போய் விளக்க முடியுமா? இப்ப டிபேட்டுக்கு போகும்போது என்கிட்டையும் கேட்கறாங்க, மாநில உரிமைன்னு போய் ரோட்ல டீ கடையில சொல்லிப்பார், மக்கள் விட்டு அடிப்பார். நான் அப்படியே கேட்பேன். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள் பணத்தால் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம், தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சட்டமன்றத்தால் உருவாக்கப்பட்ட சட்டங்களுக்கு எல்லாம் மீறி அவர்கள்லாம் சேர்ந்தும் தமிழ்நாட்டில் துணைவேந்தர் நியமிக்க முடியாதுன்னு சொன்னா அதை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? தமிழர்கள் மான உணர்ச்சி மிகுந்தவர்கள். முதல்ல உணர்ச்சி மிகுந்தவர்கள் இல்லை, மான உணர்ச்சி மிகுந்தவர்கள். அதனால இது மக்கள்கிட்ட கடுமையாக எடுபடும். இந்த செய்தியை சரியாக போகிறப்ப தூக்கி எறிவாங்க. இந்த பல்ஸ் பார்க்குறப்ப இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஈடுபடும்.